அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்துட்டு தான் இருக்கும். அது பிஇ முடித்தவங்களாலும் சரி தான், இல்லை மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இந்த பாடத்தில் ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி போனவங்களும் சரி தான், இல்லை ஒரு சில மார்க்கில் தவற விட்டவங்க, இல்லை முதல் முயற்சி எல்லாருமே எப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி வரும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிச்சயம் அந்த எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது தான். அது பாசிட்டிவான விஷயந்தான். நிச்சயம் நம்ம எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கிறது நல்ல விஷயந்தான். அதே போல் பாலிடெக்னிக் டிஆர்பி இனிமேல் பிஜிடிஆர்பி போல் ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் ஆகுமா அப்படிங்கிற பேர் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். நிச்சயம் இதன் பிறகு பாலிடெக்னிக் டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது எதிர்பார்க்க முடியாத விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மற்ற ஸ்கூல் போல் கிடையாது. அப்கிரேட் பண்ணுறது, அவங்க ப்ரொமோஷனில் போகிறது, இதெல்லாம் ரேர் தான். ஓகேங்களா? அதிகபட்சம் எனக்கு ஹெச்ஓடி ஆகலாம். அதெல்லாம் அதுக்குள்ளே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படிங்கும்போது அப்படியே வந்தாலுமே கேப்பு, அது கன்சர்ன்டாக உங்களுக்கு 2 வருஷம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயே மறுபடி தேர்வுலாம் நிச்சயம் வராது. கடைசி வாய்ப்பு தான் இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி. ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளோ பசங்க ஸ்ட்ரென்த் இல்லாத அங்கே சர்ப்ளஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்கள எடுத்து இதில் போடணும். அப்படி ஏற்கனவே ஆர்ட்ஸ் காலேஜில் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்தாங்க, இன்ஜினியரிங்கும் வந்திருக்காங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதுக்கும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ உள்ள வேகன்சி ஒரு வேகன்சி கூட குறையாது. அதுக்கு யாருமே எந்த விதமான வருத்தமாக நீங்கள் பட தேவையில்லை. நோட்டிஃபிகேஷனில் வந்த வேகன்சியை விட கூடுமோஞ்சு ஒரு வேகன்சி கூட குறையாது. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இது கடைசி வாய்ப்பு தான் உங்களுக்கு. இதன் பிறகுலாம் பிஜிடிஆர்பி போல் இல்லை மற்ற தேர்வு போலாம் அடிக்கடிலாம் வந்துகிட்டே இருக்காது. ஏன்னா இது இவ்வளோ வேகன்சி வரதே அதிகம்தான். ஒவ்வொரு மேஜர் வைஸும் ஒரு சில மேஜருக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம். பட் ஆனால் ஆவரேஜாக 80லேருந்து 200 வரைக்குமே இருக்குது. சிவில், மெக்கானிக்கல் பார்த்தீங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே ஓரளவு நல்ல வேகன்சி தான் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன், வேகன்சி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவை ஒரு இடம் தான். ஓகேங்களா? அந்த ஒரு இடம் இருக்குதுங்கும்போது தாராளமாக நீங்கள் படித்து ஈஸியாக வெற்றி பெற்றுடலாம். அப்படிங்கும்போது இதில் நிறைய பேருக்கு இன்னும் என்ன சந்தேகம் வரும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க, எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே இல்லையே. இதை மாதிரி தான் உங்களுக்கு நீங்களே வேறு ஏதாவது காரணம் தேடிக்கிட்டு இது படிக்காததுக்கு இது ஒரு சாக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மக்கிட்டலாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நம்மளாலாம் பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணாலுமே வெயிட்டேஜில் போயிடும். இதெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நிச்சயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நீங்கள் பிஜிடிஆர்பியில் போனவங்களும் நிறைய பேர் வேணால் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் கேட்டு பாருங்கள். இங்கே உள்ளே போயிட்டாலே நிச்சயம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் அவ்வளோ தூக்கி விடுற மாதிரிலாம் வராது. நிச்சயம் இருக்கும், பட் ஆனால் எல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. ஏதோ 100க்கு ஒருத்தவங்க இருக்கிறது ரேர் தான். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. அங்கே உள்ள வெயிட்டேஜை இதில் எடுத்துகிட்டு போயிடுங்க போதுமே. யாரும் ஃபுல் மார்க்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ப்ராப்பராக இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு ப்ராப்பராக போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருந்தால் மட்டும்தான் அந்த மார்க் எலிஜிபிள். இருந்துட்டு போட்டுமே. நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை ஒரு இடம் தானே. அதை தான் 100 போஸ்டிங் இருக்குன்னா உங்களுக்கு தேவை ஒன்று தானே. மீதி 99 எப்படி வேணாலும் போயிட்டு போகிறாங்க. மற்றவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. உங்களுக்கான பணியிடத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எந்த விதமான எதுவுமே தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, எம்ஃபிலும் தேவையில்லை, பிஹெச்டியும் தேவையில்லை. உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும். நிச்சயம் உங்களால் நீங்கள் படிச்சிங்கன்னா வெல்ல முடியும். எல்லாருமே நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பி காம்படிஷன் பார்த்திங்கன்னா மிக 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 குறைவு. அப்ளை பண்ணது நிச்சயம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் போட்டி பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு தான். ஏன்னா ஏற்கனவே டெட்டு டிஆர்பியில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தோ அதே தான் இதுலேயும் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி வெளியில் எல்லாருமே ஆனால் டஃப்பு தான், உண்மை தான். பிஜிடிஆர்பி கம்பேர் பண்ணும்போது நிச்சயம் அதை விட 2 மடங்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேஜர் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். நிச்சயம் அதை விட கடினமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த யூனிட்டும் வரும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 6 யூனிட்டோ 7 யூனிட்டோ ஒவ்வொரு மேஜருக்கும் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற 2 யூனிட் சேர்த்து தான் ஒரு யூனிட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நிறையாவுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிடெக்னிக் டிஆர்பி நம்ம நினைக்கிற போல் நான் ஏற்கனவே சொல்லி வீடியோலாம் போட்டிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது நிச்சயம் முடியும். ஆனால் பாலிடெக்னிக் டிஆர்பியும் முடியும். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா நிச்சயம் அது கொஷின் மார்க்கு தான். ஏன்னா சூழ்நிலை எல்லாருக்குமே அமையணும், அதுதான் மெயின். நான் திறமையை சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய அனைவர்கிட்டையுமே திறமை இருக்கும் தான். நிச்சயம் எல்லாருக்கும் ஒரே விதமான திறமைகள் தான் இருக்கும். அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வருது, இதுதான் முக்கியம்னு சொல்கிறோம். உங்களுக்கு சூழ்நிலை அப்போ கை கொடுக்காது. அதுக்கு தான் இப்போ அந்த ஒரு டாப்பிக்கே கீழே போட்டிருப்பேன் பாருங்கள், ஆமையா முயலான்னு சொல்லியிருப்பேன். நிச்சயம் ஆமை தான் என்றைக்குமே
முயலும் ஓகே, பட் இருந்தாலும் ஆமையாக நீங்கள் ஆமை வேகத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இலக்கை வந்து அடைஞ்சிடலாம். கடைசியில் போகும்போது சுறுசுறுப்பாக போயிடலாம். அதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் நிறைய நண்பர்களுக்கு அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கிராஜுவலாக ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருங்க. நிறைய நண்பர்கள் சொல்கிறது வந்து படித்தா எங்களுக்கு வந்து மறந்து போயிடும், எங்களை எக்ஸாம் வராதுக்கு முன்னாடியே படிக்க சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் என்னால் ஏற்றுக்க முடியாது. படித்தது வந்து மறக்கிறதுனால அப்போ நீங்கள் வந்து சரியான முறையில் நீங்கள் படிக்கலைன்னு தான் அர்த்தம். புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வந்து மறக்காதது, ஞாபக சக்தியோடு அப்படியே தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் ஆமை வேகத்தில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி வந்து சிலபஸ் அதிகமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணிடலான்னா முடியாத காரியம்தான். அதனால் ஓரளவு நல்லா ஆமை வேகத்தில் வந்து பொறுமையாக கிராஜுவலாக ஒரு யூனிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க. அந்த எக்ஸாம் டேட்டு நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடாது, எக்ஸாம் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வேகம் வந்து பயங்கரமாக உங்களுக்கு என்ன வேகம் முடியுமோ அந்த அளவுக்கு வேகத்தில் அது வந்து ரீகாலாக கூட இருக்கலாம், இல்லை ரிவிஷனாக இருக்கலாம். இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குற டைம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு கெஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது. ஆனால் எப்போ எக்ஸாம் வரும்னா அதுவும் நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இருக்கிறது பள்ளிகள் திறப்பு, கல்லூரிகள் திறப்பு நம்மளால் முடிவு பண்ண முடியாத, தள்ளி ஒவ்வொரு மாதமும் தள்ளியே போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து எப்போ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. எலெக்ஷன் வரப்போகுது, நிச்சயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கணும், என்ன செய்வாங்கன்னே தெரியல. எல்லாருமே எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் எந்த வேணாலும் மாற்றங்கள் வந்து நிகழலாம். அதனால் நம்பிக்கையோடு நம்ம தான் சொல்கிறோம். நீங்கள் ஜாப்பை விட்டுட்டு நான் யாருமே படிக்க சொல்ல மாட்டேன். ஜாப் போயிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் படித்தாலே நிச்சயம் வெற்றி பெற்றுலாம். நான் தான் சொல்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறதும் 1 மணி நேரம் படிக்கிறதும் சம்மந்தம். ஓகேங்களா? நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிறது வந்து வேஸ்ட்டு. இடைவெளி விட்டு கேப் விட்டு படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்து ஒன்றும் அந்த 1 மணி நேரம் படித்தாலும் முழு கவனமும் அங்கே உங்களுடைய பாடத்தில் வந்து முழு கவனத்தையும் செலுத்தி படிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து போதும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலே போதுமானது தான். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் சிரமமாக தான் இருக்கும். நிச்சயம் ஒர்க் பண்ணிட்டு வந்து படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நிச்சயம் முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ மோஸ்ட்லி காலேஜஸ், ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கோம். அது இருந்தது போக மற்ற நேரத்தை நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். வேறு எதுவும் காரணம் வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். நீங்கள் ஜாப் போனாலும் கண்டினியூவாக போயிட்டே இருங்க. போயிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிச்சயம் படிங்க. அதான் நான் சொல்கிறேன், ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு யூனிட்டு இத்தனை நாளில் படிக்கணும்லாம் இப்போ கணக்கு போடாதீங்க. ஏன்னா முடியாது நம்மளால். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து 2 நாளில் முடியும், இல்லை ஒருத்தவங்களுக்கு 3 நாளில் முடியும், 5 நாளில் முடியும், 10 நாளில் கூட முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ எக்ஸாம் வரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க. திடீர்னு எக்ஸாம் டேட்டு சொன்ன பிறகு ஐயோ படிக்கிறதுக்கு டைமே இல்லாத போயிடுச்சு, நம்மளுக்கு இன்னும் டைம் இருந்திருந்தால் நான் இன்னும் மார்க் அதிகமாக எடுத்திருப்பேன். இதேமாரி நிறைய நண்பர்கள் வந்து சொன்னதை நான் வந்து காதுக்குள்ளே கேட்டிருக்கேன். அதனால் அந்தமாரி தவறை நீங்கள் வந்து செய்யக்கூடாது. நம்மளுக்கு எப்போ வந்தாலும் வந்துட்டுருக்கட்டும், தவறே கிடையாது. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இத்தனை நாளைக்குள்ளே படிக்கணும்னு நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. நீங்கள் எல்லா யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்ம ரிவிஷனுக்கு வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஈஸியான யூனிட்டாக சரி இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே இந்த யூனிட்டை வந்து மறுபடியும் படித்து கொஷின் பேப்பரை பார்த்து முடிச்சிடும். சரி கஷ்டமான யூனிட்டா இன்னும் கொஞ்சம் 2 நாள் மட்டும் சேர்த்து எடுத்துக்கும். இதேமாதிரி இன்னும் ரொம்ப ஹார்டாக அதை வந்து கடைசியாக எளிமையிலிருந்து கடினத்துக்கு போங்க. அதான் மெத்தட். எப்பயுமே நம்ம வந்து டீச்சர்ஸ் தான் எல்லாருமே. எளிமையிலிருந்து கடினத்துக்கு போனீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு எது வருது 10 யூனிட்டோ இல்லை 16 யூனிட் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு யூனிட்லையும் டபுள் யூனிட் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மேஜருக்கும் எப்படி டிஃபர் ஆகும். அதில் உங்களுக்கு நல்லா வரக்கூடியது பாருங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன், 2 மார்க் இருக்குது, 1 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க் வந்து எந்த பிரிவிலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து போன வருஷம் உள்ள கொஷின் பேப்பரை வச்சு அனலைசிஸ் பண்ணி நீங்கள் தான் தேடணும். நீங்கள் தானே சொல்கிறீங்க எப்போ வரும் எக்ஸாம், எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு பயன்படுத்துங்களேன். பழைய கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் மெட்டீரியல் வச்சுருந்தாலும் சரி தான், இல்லை புக்ஸு ரெஃபர் பண்ணாலும் எங்கேருந்து முதல்ல கேட்டிருக்காங்க, 2 மார்க்லாம் எப்படி வருது, நம்ம 2 மார்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே போதுமாச்சு, நம்ம எப்படியாவது எய்ம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே பண்ணுங்கள், நிச்சயம் முடியும். சரிங்களா? வேக்கன்சி வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ வேக்கன்சின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். நீங்கள் அடுத்தவங்களுக்காக கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அதான் இருக்குல்ல. அதனால் நீங்கள் தாராளமாக படிங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கவே தேவையில்ல. அதனால் சொல்கிறேன், ஆமை வேகத்தில் பொறுமையாக இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வாங்க. பிஜிடிஆர்பியை விட பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி தான். முதல்ல மெட்டீரியல் வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைனாலுமே கலெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியும் இல்லையா நிச்சயம் ஸ்கூல் புக்கு இருக்குது. காலேஜ் புக், அதாவது பாலிடெக்னிக்
காலேஜ் வந்து புத்தகத்துலேருந்து கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க, சரிங்களா. ஆனால் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இப்போ நான் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ்னால் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இதை மாதிரிலாம் இருக்குல்ல, இது மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்கள். இப்போ உங்களுக்கு சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் புக்கை வந்து ரெஃபர் பண்ணி படிங்க. உங்களுடைய மேஜரில் நீங்கள், அதான் நான் பல முறை சொல்கிறேன், உங்களுடைய மேஜரை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுன்னு இப்போ இன்ட்ரெஸ்டிங்கோடு படிங்க. வெறும் எக்ஸாமுக்காக படிக்காத உங்களுடைய பாடத்தில் நீங்கள் நல்லா நாலேஜ் ஆக போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் நிறையாவுக்கு தெரிஞ்சிக்க போகிறீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோடு படிச்சிங்கன்னா போதும். உங்கள் பாடத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் புதுசாக உள்ளத விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. அதனால் இன்ஜினியரிங் புக்கில் உள்ளதை நிறையாவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். பாலிடெக்னிக்கில் உள்ள புக்ஸ்லேருந்து அதிகம் வச்சுக்கிங்க. நான் தான் இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து இதெல்லாம் தேடுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டைம்லாம் இருக்குது. எங்கேருந்து முதல்ல வந்திருக்கு அதெல்லாம் முதல்ல தேடுங்க. மெட்டீரியல் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா மெட்டீரியலுமே அவங்க புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அப்படி மெட்டீரியல் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்டாங்க, மெட்டீரியல் மட்டும் படித்தா போதுமானா, நிச்சயம் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் நிச்சயம் அதை முதல்ல முடிங்க. அதை முடித்தாலே போதுமானது. பட் ஆனால் டைம் இருந்ததுன்னா நீங்கள் புக்ஸையும் ரெஃபர் பண்ணணும். ஆனால் மெட்டீரியல் இருந்தால் அதை முதல்ல 100% உங்களுக்கு திருப்தி படுற அளவுக்கு படித்து முடித்த பிறகு அப்புறம் அதாவது புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா. அதே போல் இன்ஜினியரிங் புக்கை வந்து எல்லாருமே வாங்கி பாருங்கள். போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வந்திருக்கு, எப்படி அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேவே ஒரு அனாலிசிஸ் பண்ணாலே வந்துடும், ஓகேங்களா. 2012 கொஸ்டின் எழுது, 2017 இதெல்லாம் எடுத்து பார்த்து என்ன எப்படி ஐடியா இருக்குது உங்களுக்குள்ளே. நான் தான் சொல்கிறேன், பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு யூனிட் படித்த பிறகு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு பாடம் முடித்த பிறகு அதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நீங்கள் 1 மார்க்கையும் 2 மார்க்கையும் எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்தது வந்திருந்தால் ஓகே, வரலன்னா என்ன நம்ம இந்த பாடத்தில் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. தேடும்போது தான் நம்மளுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை மூட்டும். அதனால் தயவுசெய்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். 2 மார்க் எந்த பகுதியிலேருந்து உங்களோட மேஜரில் வருதோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் தனிக்கவனம் செலுத்தி அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அதனால் பயப்படாத, ஓரளவு உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு எழுதுங்க. பாலிடெக்னிக் டிஆர்பிலாம் வருடம்லாம் நிச்சயம் வராது. இதுதான் கடைசி வாய்ப்பு. இதன் பிறகு வந்தாலுமே மிக 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 சொற்ப அளவில் தான் வேகன்சி வரும். அதனால் இது வந்து கிடைச்ச வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திங்க. எப்போ எக்ஸாம் வருங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியாத இடத்துல தான் இருக்கும். நிச்சயம் திடீர்னு எக்ஸாம் டேட்டு மட்டும் தான் சொல்லணும், சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் சொன்ன பிறகு 3 மாதம் டைம் இருக்குது, 4 மாதம் டைம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க யாருமே. அதனால் தயவு செய்து, ஆனால் முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க, உடனேலாம் வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இலக்கு வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி எப்போ நடந்தாலும் அதில் வெற்றி பெறணும். நம்மளுக்குன்னு ஒரு போஸ்டிங் உண்டு மட்டும் நினச்சிட்டு படிங்க. நிச்சயம் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயம் வேறு எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.